இதில் குறிப்பாக பருத்தியிலே ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. பருத்தி தமிழகத்தை பொறுத்தளவிலே ஒரு வணிக ரீதியான பயிராகும். தமிழ்நாடு இந்திய மாநிலங்களிலே பருத்தி சார்ந்த தொழில்களிலே முன்னணியாக இருக்கின்றது. அந்த நிலையிலே நாம் அதிக பருத்தி உற்பத்தி செய்ய வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இயற்கை சூழ்நிலை சார்ந்த மாசுபடாத பருத்தி நாம் சந்தைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அப்படி செய்யும் பொழுது குறிப்பாக நாம் நச்சுத்தன்மையற்ற பயிர் பாதுகாக்கும் முறையை எடுத்து செல்ல வேண்டும். அந்த வகையிலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள நம்முடைய பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையம் ஒரு ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு பருத்திக்காக செய்துள்ளது. இது ஒரு இயற்கையான சூழ்நிலைக்கு சார்ந்த ஒரு பாதுகாப்பு முறையாகும். இதை பற்றி விளக்கங்கள் எல்லாம் நாங்கள் சிறிய புத்தகங்களிலே கொடுத்துள்ளோம் மற்றும் நம்முடைய தமிழ்நாடு ஆராய்ச்சி நிலையங்களிலே கிடைக்கும். எனவே நீங்கள் இந்த மேலாண்மை தொழில்நுட்பத்தை கடைபிடித்து நன்றாக பருத்தியிலே விளைச்சல் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு புதிய தொழில்நுட்பம் கரும்பிற்காக கண்டுபிடித்துள்ளோம். கரும்பிலே சுடுமல்லி என்ற ஒட்டுண்ணி களை அதிக அளவிலே கரும்பு பயிர் செய்வதை பாதிக்கின்றது. இதை ஒழிப்பதற்காக நம் உளவியல் நிபுணர்கள் ஒரு புதிய முறையை கண்டுபிடித்துள்ளார்கள். இதில் அட்ரசின் மற்றும் 2,4-D மற்றும் மற்ற முறைகளையும் வைத்து ஒரு பேக்கேஜாக செய்திருக்கின்றார்கள். இந்த முறையில் நாம் இந்த ஒட்டுண்ணியை வயலிலிருந்து எடுக்கும் பொழுது நாம் அதிக மகசூல் கிடைக்கின்றது. சர்க்கரையின் தரமும் அதிகமாக கிடைக்கின்றது. களை எடுக்கும் செலவு குறைகின்றது. நம்முடைய ஆராய்ச்சியின்படி கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு நிகரமாக 36,000 ரூபாய் லாபம் அடைய வாய்ப்புள்ளது. எனவே நீங்கள் இந்த புதிய முறையை கடைபிடித்து அதிக லாபம் பெற வேண்டுகிறேன். இன்றைக்கு வேளாண்மை மிகவும் வேகமாக மாறி வருகிறது. குறிப்பாக தோட்டக்கலையிலே பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதாவது பசுமை குடில், பாலித்தீன் குடில் போன்ற புதிய முறைகள் எல்லாம் கையாளப்படுகின்றது. இந்த ஆண்டு நாங்கள் பாலித்தீன் குடில், குடமிளகாய் மற்றும் தக்காளி போன்ற பயிர்களை எப்படி பயிர் செய்வது, அதற்கான மேலாண்மை யுக்திகள் என்ன என்பதை கண்டுபிடித்துள்ளோம். அந்த வகையிலே இதில் முக்கியமாக நாம் இயற்கை சார்ந்த உரங்கள், அதாவது தொழு உரம், ஊடகம் என்று சொல்லுவோம், இவையெல்லாம் நாம் அதற்கு கொடுக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இதிலே உரத்தை நீர்ப்பாசனம் மூலம் கொடுப்பது, ஃபெர்டிகேஷன், அதற்கும் வழி உண்டு. அதே மாதிரி மல்ச்சிங், நிலப்போர்வை, இவையெல்லாம் செய்யும் பொழுது அதிலே குறைந்த இடுபொருள்களோடு அதிகமான விளைச்சலை பெற முடியும். அது மட்டுமல்லாது இதிலே எஃபிசியன்சி அதிகமாக இருக்கும். பொருள்களின் தரமும் மிகவும் நன்றாக இருக்கும். எனவே இந்த ஒட்டு ரகங்களான குடமிளகாய், தக்காளி போன்றவற்றை இந்த பாலித்தீன் அணுகுமுறையில் நீங்கள் பயிர் செய்து பலன் பெற வேண்டும். இதை பற்றிய அதிகமான தகவல்களை நீங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் எந்த ஆராய்ச்சி நிலையத்திலோ அல்லது கல்லூரிகளிலோ பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது முட்டைக்கோசை எப்படி ஒரு மதிப்பூட்டப்பட்ட பொருளாக மாற்றுவது என்ற தொழில்நுட்பம் பற்றி காண்போம். முட்டைக்கோசு மதிப்பூட்டும் பொழுது அதனுடைய மகத்துவம் அதிகமாகிறது. குறிப்பாக இதை நொதிக்க வைத்து அந்த பொருளை உருவாக்குகிறோம். முட்டைக்கோசை சிறு சிறு துண்டுகளாக செய்து அதை உப்பு நீரில் கலந்து சில வாரங்கள் வைத்திருக்கும் பொழுது அதில் நொதிப்பு ஏற்பட்டு அதன் பிறகு அந்த பொருளை நாம் உபயோகிக்கும் பொழுது அதிலே புதிய குணாதிசயங்கள் வருகின்றன. குறிப்பாக அந்த புற்றுநோய் எதிர்க்கும் சக்தி வெளிக்கொணரப்பட்டு அது நாம் உண்ணும் பொழுது அது நல்ல முறையிலே உணவாகிறது. அது மட்டுமல்லாமல் பல வைட்டமின்களும் அதிலே வெளிக்கொணரப்பட்டு அதை உபயோகிக்கலாம். எனவே இந்த மதிப்பூட்டப்பட்ட பொருள் நாம் எளிதில் தயாரிக்க முடியும். அதை நீங்கள் உருவாக்கி அது ஏற்றுமதி மற்றும் மற்ற சந்தைகளுக்கும் நாம் அனுப்புவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே நீங்கள்
அந்த தொழில்நுட்பத்தை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து எந்த கிளையிலிருந்தும் தெரிந்து கொண்டு அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இதில் குறிப்பாக சுய உதவி மகளிர் குழுக்கள் இந்த பொருள்களை எளிதில் தயாரிக்கலாம்.